கள்ளக்குறிச்சி மாவட்ட இந்து சமய அறநிலையத்துக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் அலுவலகத்தில் கோயில் பூசாரி நலசங்கத்தின் சார்பாக இன்று மனு அளிக்கப்பட்டது. மனுவிலே கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை ஆணையர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் பணியாற்றக்கூடிய ஒருகால பூஜை நடைபெறும் திருக்கோயில்களில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு அந்தந்த மாவட்ட உதவி ஆணையர்கள் ஐடி கார்டு, அதாவது அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு தற்பொழுது 5 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த 5 ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை அடையாள அட்டை வழங்கப்படவில்லை. அடையாள அட்டை வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செய்து தர வேண்டும் மற்றும் பூசாரிகள் நல வாரியத்திலே உறுப்பினராக சேரக்கூடிய பூசாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று இன்றைய தினம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிராமப்புற பூசாரிகள் ஓய்வூதிய விண்ணப்பம் நிலுவையில் உள்ள விண்ணப்பத்தை விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவிலே கூறப்பட்டுள்ளது. எனவே கோயில் பூசாரி நலசங்கத்தின் சார்பாக வருகின்ற 3வது மாதம் கோயில் பூசாரி நலசங்கத்தின் சார்பாக மாவட்ட மாநாடு கள்ளக்குறிச்சியிலே நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது.